ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார் வச்சுருக்கிறவங்களுக்கும் கார் புதுசாக வாங்க போகிறவங்களுக்கும் இந்த வீடியோ. கார் சர்வீஸ் பண்ண போகும்போது நம்ம சர்வீஸில் கொண்டு விட்றோம். வருஷத்துக்கு ஏற்றாப்பில் அப்படியே பில்லும் ஏறிட்டே போகும். கார் வாங்கின ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கம்மியான பில்லாக இருக்கும். அப்புறம் ஒரு 4th இயர் 5th இயர்லாம் வரும்போது சார் ஒரு 25,000க்கு பொருளெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்லை கொடுப்பாங்க. முதலே சொல்லிடுவாங்க நம்ம கம்பெனியில் கொடுக்கும்போது. அந்த பில்லை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் பொருள்னு நிறைய பொருள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அதுக்கான கூலி சார்ஜஸ் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த பொருள்லாம் உண்மையில் டேமேஜ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அடுத்தது திருப்பி சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சு போகும்போது நிறைய பொருளெல்லாம் நம்ம காருக்கு பின்னாடி டிக்கியில் போட்டு கொடுப்பாங்க. சார் இதெல்லாம் நாங்கள் மாற்றினது பழைய பொருட்கள், புதுசு மாற்றிருக்கோம்னு சொல்லுவாங்க. இந்த புதுசாக மாற்றிருக்காங்களா இல்லையா, இந்த பழசு எதாவது குப்பையிலேருந்து எடுத்து போட்டிருக்காங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நமக்கு காரை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சு தான் காரை வாங்கணும்னு சொன்னால் எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லை. சர்வீஸில் ஒரு 3 நாள் அங்கே நிற்கிது. என்னெல்லாம் பண்ணுறாங்க என்னெல்லாம் பண்ணலை அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதை குறித்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண வேண்டி இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டி இருக்கிறது. அதை யோசிங்க. உண்மையிலேயே நான் சொல்லக்கூடிய கார் கம்பெனிகளெல்லாம் பெரிய பெரிய கார் கம்பெனிகள் அவங்க அவங்களோட கம்பெனி சர்வீஸில் இந்த விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. கேட்டால் சார் நம்பிக்கை தான் சார், நாங்கள் எல்லாம் கரெக்டாக மாற்றிருக்கோம் சார், இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது சார், அப்படியா இப்படியாக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னொரு வாட்டி வேறு யாராவது நமக்கு தெரிஞ்ச நமக்கு ரொம்ப பழக்கமான நம்பிக்கை உரிய இன்னொரு சர்வீஸ் இன்ஜினியர்கிட்ட வெளியில் ப்ரைவேட்டாக எங்கேயா கொடுத்து இந்த மாதிரி பொருளெல்லாம் இதை மாற்றிருக்காங்களா அப்படின்னு சொல்லி வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஆப்ஷன். வேறு விஷயங்கள் இருந்தால் நம்ம இதை பற்றி பேசுவோம். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான தாட் ப்ரொவோக்கிங் உங்கள் சிந்தையை தூண்டும் கேள்விகளை நிறைய உங்களை நான் கேட்க வேண்டியிருக்குது, நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம். ஸோ அடிக்கடி இப்படிப்பட்ட விஷயங்கள் அவங்களோட பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறதுக்காக இனியன்ஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய்.